இவர் இல்லைங்க, நானு. ஆமாங்க, அந்த இடிச்சு வாயை வந்தாங்க. நேரத்துல அவங்கள பொண்ணு வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாம்னு நினைச்சா அவங்களையே கலெக்ஷனுக்கு அனுப்பிச்சீங்க. அவனுங்க போனா கலெக்ஷனை கரெக்டா பாத்துவான்னு அனுப்பிச்சேன். ஆமா. இதுக்கே வாழ்வாள்னு கத்துற. உங்க அம்மா கத்திட்டு என்னன்னு கேட்டா? சரிமா போடா. டேய் விஜய், இதோ வந்துட்டமா. என்னமா? எங்கடா உன் மாமன்? எஸ் டியர் பாசமலர், வாட் கேன் ஐ டு? இத கொண்டு போய் வண்டியில வச்சிட்டு வா. ஓ, போத்தர் பொன்னுசாமி வேலையா? நக்கலா? விஜய், இதுல 5000 ரூபாய் இருக்கு. உங்க அக்கா கிட்ட கொண்டு போய் கொடுத்துடு. சரி. உங்க மச்சானு கூட தெரிய வேண்டாம். ஏமா? அவ கையில 4 காசு இருந்தா தான் அவசர ஆத்திரத்துக்கு யாருக்கிட்டையும் போய் நிக்க வேண்டி இருக்காரு பாரு. இந்த பணம் கொடுத்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, உங்க அப்பனுக்கு கூட. சரிமா. எனக்கு தெரிஞ்சு போச்சே. எனக்கு 500 ரூபாய் செலவு பண்ண இல்லன்ட்டு மகனுக்கு மட்டும் கத்த கத்தையா கொடுத்து விடுறியா? டேய், பெத்தது நானா இருந்தாலும் அவனை தூக்கி வளர்த்ததெல்லாம் நீதானே. உடன்பிறப்பே, சலங்கை எடுத்துட்டியா? சலங்கன்னு என்ன மாமா? டேய், இப்பெல்லாம் ஜாட்ராவுக்கு யாரும் மயங்குறது இல்ல, சலங்க சவுண்டுக்கு தாண்டா மயங்குறாங்க. டேய் டேய், உங்க அக்காவுக்கு நான் கொடுத்தேன்னு சொல்ல வேண்டாம், உங்க மாமன் தான் கொடுத்தான்னு சொல்லு. என் ரத்தத்தின் ரத்தமே, கரகத்தையும் எடுத்துட்டியா? கரகம்னா அது சலங்கைக்கு அடுத்த சவுண்டு. ஓ. உனக்கு ஒவ்வொன்றுக்கு விளக்கு கொடுத்துட்டு முடியாது பாரு, அதை பாத்துக்கிட்டு இருக்குது. வா போலாம் போலாம். இந்தப்பா, இந்த வீட்டுல சோறெல்லாம் போட மாட்டாங்க, லட்டு தான் தின்ட்டு போ. ஐயோ மச்சான், நீங்களா? என்ன கேவலம், பிச்சைக்காரமா கையில நிக்கிறீங்க? ஆமாண்டா, உங்க அக்காவை கட்டிக்கிட்டு அந்த நிலைமை தான். ஏண்டி, ஒரு 50 ரூபா இருந்தா கூட. என்னது 50 ரூபாயா? வரவு செலவு கணக்கெல்லாம் நீங்க தானே பாக்குறீங்க. 10 காசு பார்த்தே பல நாள் ஆச்சு. அடேங்க அப்பா, வாடா. போயிட்டு வரமா? பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன வண்டி மாமா அது? உங்க அப்பா ஓட்டுறதுக்கு மட்டும் ஒரு ஓட்ட கார் வச்சிருக்கான். எனக்கு மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுக்க சொன்னா மோட்டார் தனியா வாங்கி சைக்கிள்ல பிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டான். உனக்கு என்ன வண்டி வாங்கி கொடுக்க போறானோ? என்னடா மாப்ள, நான் உன் மாமன், கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம சிகரெட் புகையை மூஞ்சில் ஊதுறிய. இதனாலதான் மாமா இந்தியா டெவலப்பே ஆக மாட்டேங்குது. சிகரெட் புகையை மூஞ்சில் ஊதுனா மட்டும் இந்தியா டெவலப் ஆயிடுமா? பின்ன என்ன மாமா, ஃபாரின்ல மகன் சிகரெட் எடுத்து வச்சா அப்பம் பத்தி வைப்பான், அம்மா கிளாஸ் எடுத்து வச்சா அப்பன் ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுப்பான். அதான் மாமா ஒரு அட்வான்ஸ் கல்ச்சர். ஐயோ, ஏண்டா அப்பா இந்தடா புடி மாமா ப்ளீஸ் மாமா, முன்னால புடி, இந்தியா டெவலப் ஆகும். புடி என்ன மாமா ப்ளீஸ் மாமா, மாட்டி விட்டுறோம் மாமா. அறிவு இருக்காடா? கோல்டு பிளாக் கிங் சைஸ் சிகரெட் வேலை 2 ரூபாய்டா மகனே. இத போய் வேஸ்ட் பண்ணிட்டீங்களாடா முண்டம். அடங்கப்பா, நல்ல பாரம்பரியம். இந்தியா சீக்கிரமே டெவலப் ஆகிடும்டா. எப்பவுமே ஃபில்டர் வச்ச சிகரெட்டா குடிடா, அதான்டா நெஞ்சுக்கு நல்லது. இந்தியா அமெரிக்கா விட ஃபாஸ்ட் ஆகிடுச்சுடா. ஆமா, அம்மா அக்காளுக்கு உங்ககிட்ட ஏதாவது பணம் கொடுத்தாளா? பணமா? அப்படியெல்லாம் எதுவுமே கொடுக்கலையே. இல்ல சத்தியமா? அட சாமி, நடிப்புக்காக ஊர்வசி அவார்டு, ஆஸ்கார் அவார்டு எல்லாம் கொடுக்குறாங்களே, அதெல்லாம் இந்த ஃபேமிலி கொடுக்கலாம். 5000 ரூபாய்க்கு 50 ரூபாய் குறைஞ்சு போச்சு. இதை உங்க அம்மாட்ட வாங்கறதுக்குள்ள பெரிய லோலாயா போச்சுப்பா. இதை உங்க அக்காட்ட கொடு. அப்புறம் ஷீலாவுக்கு எப்ப காது குத்தலாம், சதீஷுக்கு எப்ப மொட்டை அடிக்கலாம் உங்க அக்காட்ட கேட்டுவா. அது என்ன போய் கேட்டுட்டு இருக்கிறது? கத்தி என்ன கிடைக்குதா அன்னைக்கே கப்புன்னு உட்கார வச்சு தலையில தண்ணி தெளிச்சு மொட்டை அடிக்க வேண்டியதானே? அதே கத்தியில உங்களுக்கு ஒரு மொட்டையை போடலாம். பாரடே. டிக்கெட் 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 அம்மா டிக்கெட் 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 கண்டக்டர், டிக்கெட் டிக்கெட்னு மொட்டையா சொன்னா நீ எங்களுக்கு டிக்கெட் தர்றியா, நாங்க உனக்கு டிக்கெட் தர்றதா? டிக்கெட் வாங்கிக்கேன்னு சொல்லியா? டிக்கெட் 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 இப்பதானே சொன்னேன், டிக்கெட் வாங்கிக்கேன்னு சொல்றா. ஆமா, நீ எந்த ஊரு? நீ எந்த ஊரு? கவுந்தப்பாடி. நாங்க நிமிந்தப்பாடி. ஆமா, போட்ல ஸ்கிரீன்ல போட்டுருக்காங்களே, உள்ள யாரு இருப்பாங்க? டேய் கண்டக்டர், ஸ்கிரீன் போட்டு உள்ள யாரா உட்கார்ந்து இருக்கிறது? சொல்ல மாட்டேன். பாரு மாமா, சொல்ல மாட்டேங்கிறான். யோ யோ யோ, சின்ன பையன் ஆசைப்படுறான், சொல்லியா? சொல்ல மாட்டாயா? அட, நீ சொல்லலைன்னா இது என்ன ரிசர்வ் பேங்க் பூட்டா? உடைக்க முடியாதா? டேய் மாப்ள, நம்மளே ஓபன் பண்ணிடுவோம். ஏதோ ஒரு நாட்டு ராணி உள்ள உட்கார்ந்து பாத்துருவோமா? கிளவி நீயா இருந்த? நான் மட்டும் இல்லப்பா, ரைஸ் மில்லுக்காரர் பொண்ணு திருவிழாவுக்கு போனப்ப அங்கே திடுதிப்புன்னு வயசுக்கு வந்துருச்சு. அதுவும் உள்ள இருக்கு. நீ உள்ளவா? மாமா மாமா, நேத்து வயசுக்கு வந்த பொண்ண நான் பார்க்கணும். ஆஹா மாப்பிள, என்னே உன்னுடைய உயர்ந்த லட்சியம். வீட்டுக்கு ஒரு மரம் வளன்னு கவர்மெண்ட்ல சொல்றாங்களே, அது தப்புடா. தெருவு பையனை வளர்த்தா சீக்கிரமா இந்தியா டெவலப் ஆயிரும். போங்க மாமா. மாமா மாமா, நாமளா திறந்து பார்த்தா நம்ம மேல பேட் இமேஜ் வந்துரும். அதுவா திறந்து பார்க்கணும். அது எப்படி நடக்கும் மாமா? பொண்ணுங்க என்னதான் விளையாட்டுத்தனமா சுத்திட்டு இருந்தாலும் வயசுக்கு வந்தோன்னா நம்ம புருஷன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு கனவு காண ஆரம்பிச்சிருவாங்க. சோ நான் அந்த ரூட்ல போய் தாக்குறேன். ஓ, அப்போ நீ பாட்டு பாட போற. கொஞ்ச நேரம் பொறு தலைவா, ஒரு வஞ்சி கொடி இங்கே வருவா. மாமா, லவ் யூ யூ. நான் இந்த பொக்கவாயை லவ் பண்ணாலும் பண்ணுவேன், இந்த தாண்டப்பாவை லவ் பண்ண மாட்டேன்.
ஏ கேள்வி இதத்தான் பொத்தி பொத்தி கொண்டு வந்தியா? காத்து கருப்பு புடிச்சிரும்னுதான். ஆ, இந்த கருப்பு உள்ள போய் யாரையும் பிடிக்காம இருந்தா பத்தாதாக்கும். அத்தா மாப்பிள்ளை கருப்பு அடிச்சிருச்சுடா. ஐயோ, காலை நீட்டவும் முடியல, மடக்கவும் முடியலடா மாப்பிள்ள. அந்த உனக்கு தெரியாம பட்ட மாதிரி தெரியல, வேணும்னா குறுக்கால கொண்டு வந்து விட்டுருக்கான்டா மாப்பிள்ள. ச்சே, அவன் சின்ன குழந்தை மாமா, அவன் அப்படியெல்லாம் செஞ்சிருக்க மாட்டான். யாரு இதா குழந்தை? இது சரியான குட்டி சாத்தாண்டா. தூக்கத்துல கூட துரோகம் பண்ற, தள்ளிப்படா. நீ சத்தம் போடாம போயிடு. பாய். என்ன மோப்பம் பிடிக்கிற மாமா? இந்த ரூம்ல ஒரு வயசு பொண்ணு வாசனை அடிக்குது. உங்க காலேஜ்ல மோப்பம் பிடிக்கிறது கூட கத்து கொடுத்துருக்காங்களா? மாமா, அவ லட்டு திருடிட்டு போனவன் நம்ம வீட்லயும் திருட வந்திருக்கா மாப்பிள்ள. சத்தம் போட்டு ஊரை கூட்டிக்கலாமா? வேண்டாம் மாப்பிள்ள, அவ கேடி கையில கத்தி வச்சு இந்த ஜனங்க வர்றதுக்குள்ள நம்மள சொல்லிட்டானா? அப்ப என்ன மாமா பண்றது? வெயிட்டுமா. இப்ப நான் சத்தம் போட்டு ஊரை கூட்ட போறேன். ஏன்? அது என்ன எல்லா துணி ஓ மூஞ்சி மாதிரி கொடுக்குது, என் மேல ஒண்ணு கூட இல்ல. இப்போ ஓகேமா 50. மாமா, நீ நல்ல கண்ணை மூடி சாஞ்சு படுத்துக்க. நாம பாக்குறத பார்த்தா அவ துணியை கழட்ட மாட்டா. ஏன் நீ கண்ணை மூடிட்டு சாஞ்சு படுக்க கூடாதா? இல்ல மாமா, என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு நாளைக்கு காலைல உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். அஸ்கு புஸ்கு. இது என்ன சினிமா பட கதையா? நீ பாத்துட்டு எனக்கு சொல்றதுக்கு? இதெல்லாம் நேருக்கு நேரா பாக்கணும். டேய் மாப்பிள்ள, என்னடா அது போகும்போது கோட்டர் கம்மியா போனா இப்ப ஃபுல்லா வர்றா. ஆமா, பீரோ திறந்து திருட ஆரம்பிச்சிட்டா. கத்திடுவோம். கத்தாத, நீ போய் கிடுக்கு புடி போட்டு ஒரே அமுக்கு அமுக்கு. மாமா புடிச்ச. மாமா கடிடா. கடிடா கடிடா. கொண்டு வா. திருடி திருடி கொண்டு வா. கொண்டாட சென்றுங்க அவளை. கொண்டா. டேய் விஜய், கையேடுறா. ஐயோ மச்சான், இவன் நம்ம வீட்ல திருட வந்திருக்கா. டேய் முதல்ல கையெடு. அக்கா, இவன் நம்ம வீட்ல திருட வந்திருக்கா. அண்ணி, இவன் என்ன உங்களை அக்கான்னு கூப்பிடுறான்? ஏய், இவ வேணா மறுபடியும் கட்டி கட்டி புடிக்க சொல்லுவேன். மரியாதை, ரெஸ்பெக்ட். அக்கா, என்ன இவன் உன்னை அண்ணின்னு கூப்பிடுறா? என் பொண்ணு உங்க அக்கா அண்ணின்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுவா? ஏண்டா அஞ்சலி உனக்கு அடையாளம் தெரியல? இல்லக்கா, இவ்ளோ பெரிய உருவமா அஞ்சலிய இப்போதான் நான் பாக்குறேன். டேய், இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை நீ பாத்திலையா? ஓவரா ஹைட் பண்ணாதடா. சார் காலம் இதுக்கு என்னன்னு கேளுங்க. அஞ்சலி, அவனுக்கு தான் உன்னை அடையாளம் தெரியல, உனக்கு கூடவா தெரியல? நானும் இங்கதான் இப்பதான் பாக்குறேன். அடங்க அப்பா, இது குடும்பமாடா? வீட்டுல நடக்கிற நல்லது கெட்டதுக்கு வந்தாதானே உறவுக்காரங்க யாருன்னு தெரியும். இந்த காலத்து பசங்க எங்க போறாங்க எங்க வர்றாங்க? நீங்க எங்க போகணுங்கிறீங்க, எங்க வரணுங்கிறீங்க? சரி சரி, எல்லாரும் போய் படுங்க. அஞ்சலி, நீ என் ரூம்ல வந்து படு. உங்க ரூம்ல நாங்களே வந்து படுத்துக்கிட்டுங்களா? நான்சென்ஸ். ஏமா, ஒரு செட்டி லேட்டர் திருட்டு கொஞ்சம் கூட நன்றி இல்லாம பேசுறிய? அங்க என்ன சத்தம்? ஒண்ணு இல்லைங்க, உங்க பொண்ணுக்கு குட் நைட் சொன்னோம்ங்க. மாமா மாமா, அங்க பாரு. என்னது ரிஃப்ளெக்ஷன் மட்டும் வருது? டேய் கண்ணாடி தலையா, டேய் டேய், இங்க இவ்வளவு ரணகலம் நடக்குது, நீ இப்படி தூங்கிட்டு இருக்கியாடா? நீ எல்லாம் மனுஷனாடா? வாடா.
டேய், என்ன நீ வர வர ஆம்பளைங்கிட்டே வாவ் சொல்ல ஆரம்பிச்சிட்ட? இல்ல மாமா அந்த பொண்ணு அஞ்சலில ஏன் அஞ்சலிக்கு என்ன? இல்ல மாமா நான் அஞ்சலியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மாமா. அஞ்சலியை நீ லவ் பண்றியா? யார கேட்டு லவ் பண்ற? எப்படி நீ லவ் பண்ணலாம்? இந்த லவ் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? இந்த பக்கத்து வீட்டு பண்ணி இருக்குல்ல, அதோட பொண்ணை போய் நீ லவ் பண்ணு. என்னமா நீயே பண்ணி நிறுத்திட்டு இப்ப பண்ணி பொண்ண லவ் பண்ண சொல்றிய? என்னோட லவ் அட்வான்ஸ் லவ் தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்றது அட்வான்ஸ் வாங்குன லவ் போய் பண்ணு. என்ன சொல்ற? ஆ? எங்க வாங்குன? ஆ? எதுக்கு வாங்குன? மாமா போடா, அதெல்லாம் அழிச்சா புடிச்சாண்டா. நீ போய் அஞ்சலிவே லவ் பண்ணு. இந்த ஊர்ல எவன் அட்வான்ஸ் கொடுக்கறா நான் ஒரு ரவுண்ட் கட்டிறேன். போய் லவ் பண்ணு. வாவ் 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 வாவ். மாப்ள போட்டாங்க. என்ன மாமா இது? இப்படி ஊத்துறது இப்படி ஊத்தணும். பாத்துக்கிட்டீங்களா? ஸ்டாப். ஏய், ட்ரிங்க் எப்படி சாப்பிடணும் தெரியுமா? கொஞ்சம் கிளாஸ்ல ட்ரிங்க் ஊத்திக்கணும், அப்புறம் ஃபுல்லா தண்ணி ஊத்தி சாப்பிடணும். இதுக்கு முன்னால நீ ட்ரிங்க் சாப்பிட்டு பழகிருக்கியா? குடிச்சுதான் எங்க பரம்பரையே அழிஞ்சது. இப்படி குடிச்சா பரம்பரை அழியாது, ஒளிஞ்சு போயிரும். மாப்ள, இனிமே இந்த ஓல்டு மங்க பாத்துக்கல நான் கூப்பிடாதப்பா. சரி மாமா. நீங்க வேற இதெல்லாம் ஃபாரின் சரக்குங்க. ஐயோ, நான் சரக்க சொல்லலீங்க. சரக்கு ஏத்திட்டு வந்து லாரி ஒண்ணு உட்கார்ந்துருக்கீங்க. டேய், வைடா கீழ. நாயை கொண்டா. ஐயோ, அதையும் என்ன பிடிங்கிருக்கீங்க? யோ, பின்ன இந்த நாய் கடிச்ச எலும்பு எக்ஸிபிஷன்ல வைக்க போறேன். அது இல்லன்னு, அவர் தண்ணி அடிச்சுட்டா ஒண்ணு எலும்ப கடிப்பாரு, இல்ல பக்கத்துல இருக்கிற ஆளை கடிப்பாரு. ஐயோ அம்மா, வாழைப்பழம் எனக்கு தெரியாதா? வாயில வைக்கணுமா? நீயே வச்சுக்கடா. சரியான லொல்லு இல்ல மாமா. ரொம்ப லொல்லு பண்றாப்பா. பேசாம வாயில போட்டுரு மாமா, இல்லன்னா கடிச்சிட போறாரு. ஐயோ, இவர் கடிச்சா மருந்து மாத்திரை எல்லாம் கிடையாது. அப்படியா? வாய திறடா. தின்றா தின்னு. என்ன சிகரெட்? அதை நான் தான் வாயில வைக்கணுமா? டேய், நீ ரொம்ப ஓவரா போறடா. மாப்ள, ரொம்ப சிலும்புறா. அந்த ஏர்போர்ட் தலையை நீ கவனிச்சுக்க, இந்த பண்ணிய நான் கவனிச்சுக்கிறேன். போடா. வாங்க வாங்க வாங்க. டேய், அந்த அருகில ஸ்டாப் பண்ணு. பில்லு. எப்படி? இன்னும் பல ஐட்டங்கள் வச்சிருக்காரு மாப்ள. அவங்கிட்ட இருந்து தப்ப முடியாது. சரி, எங்க போற? உள்ள டிஎஸ் மாப்ள வந்திருக்காரு. நீ என்ன ஐஜி மாமனாரா? அதெல்லாம் பார்க்க முடியாது. ஒரு அதிசயமான பொண்ணை பெத்து வச்சிருக்காயா அவன். கல்யாணம் ஆகாம எவனாவது ஊருக்குள்ள வந்தா அவன் தலையில கட்டி வச்சுன்னு அலையறாயா. யோ போயா. சரி, பொண்ணாவது அனுப்புங்களேன். சரி, பொண்ணை நான் சொல்ற இடத்துக்கு போக சொல்லு. ஆட்டுச்சந்தை, மாட்டுச்சந்தை, கோயில் திருவிழாக்கெல்லாம் கூட்டிட்டு போ. அங்க நிறைய ஜனங்க வருவாங்க. செட் ஆகும், தள்ளி விட்டுரு. செட் ஆகலன்னா வர்ற வழியில கிணறு இருக்கு, அதுல தள்ளி விட்டுரு. சரி வாமா, நாளைக்கு பாத்துக்குருவான். போயா. மாமா, நான் பார்த்ததுல இருந்து சந்தனத்தோட சுத்துறாரு. இவர் என்ன பெரிய பக்திமானா? பக்திமானாவது நாய் சட்டவாங்க காசு இல்லாம அலையுது. காலையில கொல்லப்புறத்துக்கு போய் சாணியில பிறந்து வந்துடுறான். மாமா இங்க பாரு, நம்மளுக்கு சைக்கிள், நம்மளுக்கு கார். மாப்ள, அந்த சைக்கிள் இருக்கே அது நமக்கு ஓன் ப்ராப்பர்ட்டி. இந்த கார் இருக்கே இது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. அந்த பல்லாவரம் இத பர்சனல் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். மாமா காத்த புடிங்கி விட்டுறலாமா? காத்த புடுங்கினா மறுபடியும் காத்தடிச்சு ஓடிட்டு போயிருவான். டயரியா புடுங்கு, அப்பதான் வண்டி இங்கே நிக்க. உலக சகல சௌபாகியத்தோட நல்லா இருக்கட்டும். அது நல்லா தான் இருக்குது. முதல்ல நீ நல்லா இருக்கிறதுக்கு வழிய பாடுறா. நான் பெயிண்ட் அடிக்கணும். எங்க பெயிண்ட் அடிக்கிறது? ஹலோ, யார் அவன்? இவனா? நம்ம பெயிண்ட் கம்பெனில தான் வேலை செஞ்சுட்டு இருந்தான். தலைமையில பெயிண்ட் டப்பா வந்து லூஸ் ஆயிட்டு. இவன் லூஸ் ஆகிட்டானா? மொட்டை டைட் ஆயிட்டா. ஏண்டா நீ லூசா? ஆமா, நான் லூஸ் தான். நல்ல லூஸ் மாமா. உண்மை ஒத்துக்கிறேன் பாருங்க. எங்க பெயிண்ட் அடிக்கிறது? இருடா, அவசரப்படாத. நான் இடம் காட்டுவல்ல. இங்க பாரு, இந்த சகாரா பாலைவனத்துல ஊத்தி விட்டுரு. நல்லா இருக்கும். நல்ல இடம். சூப்பர் 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 சூப் 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 சூப்.